இப்படி உப்பு கரையாக இருக்கிற டைல்ஸை தான் நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். இப்படி இருக்கிற கரையை நம்ம கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி புதுசாக மாற்ற போகிறோம். ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ண, எதை வச்சு க்ளீன் பண்ண, அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ நம்மளுடைய ஹெச்எஸ்ஆர் கெமிக்கலை தேவையான அளவு ஒரு பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றிக்கிடணும். ஸோ ஒரு அரை கப்பு இல்லைனா ஒரு கால்வாசி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ் எடுத்து அந்த கரைகள் மேலே நம்ம என்ன பண்ணணும், நல்லா குளிராக அப்ளை பண்ணணும். அப்படி நல்லா குளிராக அப்ளை பண்ணும்போது அந்த உப்பு கரைகள் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். சரிங்களா? ஸோ ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நம்ம தச்சர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த உளிலாம் வச்சு செதுக்கி எடுக்கணும். இப்போ நான் நல்ல கெமிக்கல் நல்லா குளிராக அப்ளை பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் அதை வச்சு நான் நல்லா தேய்க்கிறேன். தேய்ச்சிட்டு இந்த மாதிரி தச்சர் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த உளி வச்சு லைட்டாக செதுக்கி எடுக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா, அதனால். ஸோ அதுக்கப்புறம் 80ஆம் நம்பர் எமரி பேப்பர் வச்சு தேய்ச்சிட்டு தண்ணி எடுத்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைல்ஸ் நல்லா புது நிலைமைக்கு பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ இப்படி இருக்கிற டைல்ஸை நம்ம கம்ப்ளீட்டாக புதுசாக நல்லா பளிச்சுன்னு ஆக்கிட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த கெமிக்கல் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.